அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்வில் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. மோடியினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹமாரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ட்ரம்ப் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருந்த மோடியை ட்ரம்ப் ஏன் அவருடைய நிகழ்வுக்கு வரவழைக்கவில்லை? புதிய அதிபராக ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்வு சில நாட்களில் நடக்கவிருக்கு. அப்படிங்கிற போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்ப் வந்துட்டா மோடி அங்கே போயிடுவார். மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான உறவெல்லாம் நம்ம போன காலங்களில் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த முறை என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்வில் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. என்ன காரணமாக இருக்க முடியும்? நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம், அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத இயக்கம் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. குறிப்பாக முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது செயல்படுவதற்கான பணம் அமெரிக்காவிலிருந்து ஏராளமாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மோடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நபருக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுவிக்காமல் தவிர்த்திருக்கிறார். இதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடியவருடைய பல்வேறு செயல்பாடுகள், அதாவது நீங்கள் தெரியும், யோகின்னு சொல்லக்கூடிய நபருடைய பிம்பம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அவ்வளோ வலுவாக இருக்குது, யாருமே அசைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய தோல்வியை, வரலாறு காணாத பெரும் தோல்வியை பாஜக அங்கு சந்தித்தது. குறிப்பாக அயோத்தியில், ராமர் கோயில் கட்டப்பட்ட அயோத்தியில் அகிலேஷ் யாதவ் என்று சொல்லக்கூடிய சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த தலைவர் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்தி பாஜகவினுடைய வேட்பாளரை மண்ணை கவ்வை செய்த நிகழ்வு நடந்தது இல்லையா? இந்தியாவே மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு அதை பார்த்தார்கள். ஏன்னா ராமருக்கு நாங்கள் கோயில் கட்டுவோம்னு சொல்லி அங்கே பாபர் மசூதி இடித்து கோயில் கட்டின பிறகு நடந்த முதல் தேர்தலில் பாஜக இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது என்றால் அங்கே யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதனால் துவண்டு போன மோடியும் யோகியும் அமித்ஷாவும் என்ன செய்கிறதுன்னு தெரியல. இருக்குடா நம்ம கையில் ஒரு ஐடியா, என்ன, ராமர் கோயில் மாதிரி இன்னொரு விஷயத்தை எடு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு கீழே என்ன இருக்குங்கிறத பாரு, இதன் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்கு, கலவரங்கள் உருவானா நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய திட்டத்தில் தான் இன்றைக்கி யோகி இருக்கார். அதனால தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தினுடைய பல இடங்களில் கோர்ட்லேயே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஆர்டர் இருக்கக்கூடிய நிலைமையில் அதையும் மீறி மசூதிக்கடியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்க பரிவாரங்கள் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தோடு நடந்து செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ யோகிக்கு பதட்டமாயிருச்சு, தோல்வி நமக்கு உறுதி. ஏன்னா இன்னும் 2 வருடத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. இப்போ அவங்க கட்சிக்குள்ளே ஆர்எஸ்எஸ் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பின்படி இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் பாஜக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். 2வது இடம் கூட இல்லை, 3வது இடத்திற்கு தள்ளப்படும். அந்த அளவிற்கு மோசமான ஆட்சியை உத்தரப்பிரதேசத்தில் யோகியும் மோடியும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் நினைப்பதாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலே தகவல்கள் வந்திருக்கின்றன. அப்போது என்ன அப்படின்னா, யோகி ஒரு சைடு வின் பண்ணணும்னா கலவரங்களை உருவாக்கி ஆகணும். கலவரங்களை உருவாக்குறது எப்படி? ஏதாவது அப்பாவி முஸ்லீம்கள் அல்லது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்கள் அவர்கள் மீது ஏதாவது கை வைத்தாலோ அவர்களை வைத்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடினா தான் இவங்களால் வின் பண்ண முடியும் இல்லையா? அதற்கான திட்டம். ஆனால் இது எங்கு வரைக்கும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வரையிலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இப்போ அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னார் அப்படின்னா, யோகியினுடைய வீட்டை இடிங்க, யோகியினுடைய வீட்டுக்கு கீழேயும் லிங்கம் இருக்கலாம். இப்போது இந்தியாவில் எந்த இடத்தை தோண்டினாலும், உலகத்தில் எந்த பகுதியை தோண்டினாலும் ஏதாவது ஒன்று பூமிக்கடியில் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? ஆனால் சங்க பரிவாரங்கள் தோண்டினா மட்டும் என்னென்னா லிங்கம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் அதையே தன்னுடைய ஆயுதமாக கையில் எடுத்து யோகியினுடைய வீட்டை தோண்டி பாருங்க, கீழே லிங்கம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அகிலேஷ் யாதவ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயம் இன்றைக்கு உத்தரப்பிரதேச மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அப்போது யோகியினுடைய அரசியல் அங்கே திறந்து காட்டப்படுகிறது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன,
மோகன் பாகவத் தெரியுது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு அமெரிக்காவிலிருந்து வர்ற ஃபண்ட் எல்லாமே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் பயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை நாளைக்கு தான்ப்பா நீங்கள் இந்த மசூதி கீழே இருக்கிற கீழே லிங்கம் இருக்கான்லாம் தேடுவீங்க, அதெல்லாம் விட்டுருங்கப்பா அப்படின்னு பதறிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உடனே அதுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமி மாதிரியான பாஜக தலைவர்கள், சங்கராச்சாரியார்கள் மாதிரியான ஆட்கள்கிட்ட விட்டு இல்லை மோகன் பாகவத்துக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கணும், மோகன் பாகவத்துக்கு எதிராக நீங்கள் அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக படியேறி நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒருபுறம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாஜகவும் சங்கபரிவார கும்பலும் சேர்ந்து செய்யக்கூடிய பல்வேறு, அது குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்கள் இன்னைக்கு அமெரிக்கா வரையிலும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதனால தான் அமெரிக்கா என்ன அப்படின்னா, புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்வில் மோடி வேண்டாம், மோடிக்கு அழைப்புதல் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சைனா நாட்டினுடைய அதிபர் வர்றாரு, உலகின் பல்வேறு நாடுகளுடைய அதிபர்களெல்லாம் அங்கே வர்றாங்க. ஆனால் மோடி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது இந்தியாவிற்கே அவமானம் இல்லையா? நம்முடைய அதாவது இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு இந்த மோடியால் சங்க பரிவாரங்களால் எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்கள். எத்தனை முறை தலைகுனிகிறது. இப்போ மணிப்பூர் விஷயம், சிஏஏ விஷயம், இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை நீங்கள் பட்டியலிடா எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு தலைகுனிவை தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக சங்க பரிவாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராவது மறக்க முடியுமா? இது ஒரு பேரடியாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு பக்கம் மோகன் பாகவத் பதறிட்டு இருக்கிறார், எப்படியாவது இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா, இது பிரச்சனை ஆயிருப்பா, ஆர்எஸ்எஸ்ஸே அழிஞ்சு போயிருமாப்பா, ஆர்எஸ்எஸ் அழிஞ்சு போனால் நீங்களாம் இருக்க முடியாதப்பா, நாங்கள் தான் உங்கள் தாய் வீடு, எங்கள் மடியிலே அமெரிக்காரன் கை வைக்கிறான், இதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மறுபுறம் இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னா கலவரம் தேவைப்படுது, மசூதி தேவைப்படுது, முஸ்லீம்கள் தேவைப்படுது. அப்போ இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். அப்போது ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் மிழித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியும் சங்கிகளுடைய ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பாஜகவினுடைய அழுக்கு கைகளிலிருந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு அடிகோடிட்டு காட்டுகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.